ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசி. நேற்று எனக்கு யூடியூப்ல இருந்து ஒரு இமெயில் வந்தது. அந்த இமெயில்ல காப்பிரைட்ஸ் கிளைம் பத்தி குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த வீடியோல அந்த காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம சேனலுக்கு யார் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்காக யூடியூப் அப்ரோச் பண்ணிருக்காங்க, எந்த சேனல் அந்த ஸ்ட்ரைக் கொடுக்க நினைச்சாங்க என்பதை பற்றி நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல காப்பிரைட் கிளைம்னா என்ன என்பதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். காப்பிரைட் கிளைம் என்பது ஒருத்தவங்க சேனலோட வீடியோவை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு சேனல்ல போட்டா அந்த வீடியோக்கு இவங்க கிளைம் பண்ணலாம். தன்னுடைய வீடியோவை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி காப்பிரைட் கிளைம் பண்ணா அந்த வீடியோவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிடைக்கும். இப்படி 3 ஸ்ட்ரைக் ஒரு சேனலுக்கு கிடைச்சா அந்த சேனலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்படி யூடியூப் ஒரு சேனல் கேட்ட உடனேலாம் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கேட்பாங்க, அதற்கான ப்ரூஃபும் கேட்பாங்க. உண்மையிலேயே ஒருத்தவங்க வீடியோ அப்படியே யூஸ் பண்ணிருந்தாதான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் எல்லாம் கொடுப்பாங்க. அதுலயும் ஒரு வீடியோவை ஃபேர் யூஸ் பண்ணனா இல்ல ரிவ்யூ பண்ணா காப்பிரைட் ஸ்ட்ரைக் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களோட பாலிசி. ஒரு சேனல் என்னுடைய வீடியோவை யூஸ் பண்றாங்க, என்ன பத்தி தப்பா பேசுறாங்க, என் சேனலை பத்தி தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க, என் ஃபேமிலி பத்தி தப்பா பேசுறாங்க என்று வாய் வார்த்தையில மட்டும் சொன்னா யூடியூப் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க அதற்கான ஆதாரம் கொடுத்தாதான் நீங்க சொல்றதை கன்சிடர் பண்ணுவாங்க. வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏமாத்துற மாதிரி யூடியூப் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஏமாத்த முடியாது. இப்படி நார்ம்ஸ் இருக்கிற பட்சத்துல தான் நம்ம சேனல் மேல ஒருத்தவங்க காப்பிரைட் கிளைம் கேட்டிருந்தாங்க. அவங்க யாருன்னா மை ஸ்பைசி ஹோம் யூடியூப் சேனல்காரவங்க தான். அந்த கிளைம்ல என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா, அவங்க வீடியோவை 70-90% நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், and he is making inappropriate statements about my viewers and my family. This is completely unfair. His video, which contains 97 of my content, includes false claims with my videos playing in the background, and he is spreading negativity about my video to the audience. Please take down his videos as soon as possible. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மாதிரி வெறும் வார்த்தையினால கிளைம் பண்ணீங்கன்னா யூடியூப் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க அதுக்கான ப்ரூஃப் கொடுத்தாதான் அவங்க அந்த ரிக்வெஸ்டை ஏத்துக்குவாங்க. இந்த கிளைம்ல யூடியூப் அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா, நீங்க சொன்ன கிளைம் எல்லாம் அவங்க வீடியோல செக் பண்ணோம், அப்படியேப்பட்ட எந்த ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் ஏதும் இல்ல, நீங்க சொன்ன கிளைம் எல்லாமே ஃபால்ஸ், அந்த சேனல்ல அப்படி ஒரு ரிவ்யூ அவர் பண்ணல, அந்த ரிவ்யூ ஃபேராவும் ஹானஸ்டா இருக்குன்னு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம நீங்க யூடியூப்ல கிளைம் கேட்க முடியாது. இது எதை குறிக்கிறதுனா உங்களுடைய அறியாமையை தான் குறிக்குது. நீங்க பொதுவான தளத்துல பப்ளிக்கா ஒரு வீடியோ பதிவிடும் பொழுது அது புகழ்ச்சிக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாக்கப்படும். நீங்களாம் புகழ்ச்சியை மட்டுமே விரும்புறதுனால விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. மற்றவங்க உங்களை புகழ்ந்துகிட்டு பெருமையா பேசணும்னு தான் நினைக்கிறீங்க. நம்ம சேனல்ல விமர்சனம் பண்ணுவதற்கு முன்பாக உங்க சேனலை ரிசர்ச் பண்ணிட்டு தான் அந்த வீடியோக்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. அதனால ஏனோ தானோ என்று விமர்சனம் பண்றதா நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அதே மாதிரி மிஸ்டர் கிரேசி ஃபார் ரிவ்யூஸ் வந்து யூடியூப் கண்டென்ட் ரிவ்யூவர். யூடியூப்ல பதிவிடும் ஒரு சேனலோட கண்டென்ட் தான் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. விமர்சனம் பண்ணுவது உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக தான். நீங்க பயனுள்ள சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வீடியோ பதிவிட வேண்டும் என்பதற்காக தான் இந்த விமர்சனம் எல்லாம். இந்த உலகத்துல பொது வாழ்க்கையில உள்ளவங்க, பொதுவான தளத்துல வீடியோ பதிவிடுறவங்க, அரசியல் கட்சிகள், அரசியல் பிரமுகர்கள், சினிமா பிரபலங்கள், யூடியூபர்ஸ், சாதாரண மக்கள், நாடக நடிகர்கள், ஒரு நாட்டுல அதிகாரத்துல உள்ளவர்கள் என்று அனைவரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அவங்கள பத்தி நல்லா பேசுறாங்க, அவங்க தப்பு செய்யும் பொழுது சுட்டியும் காட்டுறாங்க. ஆனா நீங்க இது மாதிரி விமர்சனத்தை குறுகிய மனப்பான்மையோடு பார்க்கும் பொழுதுதான் உங்களால இதெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியல. நீங்களே சொல்லுங்க, நான் எப்பொழுதாவது தனிநபரை பத்தி தவறா சொல்லிருக்கனா, இல்லது சேனலை பற்றியும் உங்களை பற்றியும் அநாகரிகமான வார்த்தைகளால விமர்சனம் பண்ணிருக்கனா, அல்லது உங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி தான் பேசிருக்கனா? உங்க சேனலை பொறுத்த வரையும் நான் குறிப்பிட்டது சில விஷயங்க தான். கிவ் அவேன்ற பேர்ல சப்ஸ்கிரைபர்ஸ விலைக்கு வாங்காதீங்க.
உங்க வியூஸ விலைக்கு வாங்காதீங்க என்று தான் குறிப்பிட்டிருந்தேன். சில $100 gift கொடுத்து சப்ஸ்கிரைபர்ஸோட வியூஸ விலைக்கு வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சோஷியல் மீடியாவில் குழந்தைகளை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ப்ராடக்ட் ப்ரொமோஷன் என்ற பேர்ல கண்ட பொருட்களை ப்ரோமோட் பண்ணாதீங்கன்னு குறிப்பிட்டிருப்பேன். டெய்லி vlog என்ற பெயர்ல அதே மாதிரியான வீடியோக்களை வேற பேர்ல போடாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். இதுதான் உங்க சேனலை பற்றி நான் முக்கியமா விமர்சனம் பண்ணது. ஆனா இத காப்பிரைட் கிளைம் என்ற பேர்ல நான் சொல்லாததெல்லாம் சொல்லியிருக்கீங்க. யூடியூப் நான் பண்ற விமர்சனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் உங்களுடைய கிளைமை டிக்ளைன் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுல இருந்தே புரிஞ்சுக்குங்க நான் ஃபேர் ரிவ்யூ, ஹானஸ்ட் ரிவ்யூ தான் பண்றேன் என்று. எனவே நான் இப்பவும் சொல்றேன், நீங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வீடியோ பதிவிடும் பொழுது உங்க வீடியோவை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. நீங்களா எதுக்குமே பயனில்லாத வீடியோக்கள் போடுறதுனால தான் அந்த வீடியோக்களை ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கு. எனவே நான் விமர்சனம் பண்றதற்கும் நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்க வீடியோவே ஆதாரம், பார்க்கிறவங்களே சாட்சி. அதனால நான் உங்க வீடியோவில் என்ன இருக்கோ அதை தான் விமர்சனமா நான் சொல்றேன். இதுல கூட்டி குறைச்சி சொல்வதற்கோ உங்களை தனிப்பட்ட முறையில விமர்சனம் பண்ணுவதற்கோ எதுவுமே கிடையாது. இதே மாதிரி நிறைய சேனல்கள் நம்ம சேனலுக்கு காப்பிரைட் கிளைம்லாம் கேட்டிருக்காங்க. இத என்கிட்ட கிளாரிபிகேஷன் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி யூடியூபே அதை டிக்ளைன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போற பாதை சரியான பாதை, நம்ம பண்ற விமர்சனம் சரியான விமர்சனம் என்று தானே அர்த்தம். பல வாட்டி குறிப்பிட்டிருக்கேன், நீங்க பிரைவேட்டா வீடியோ பதிவிடும் பொழுது அதை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. நீங்க பப்ளிக்கா ஒரு பொதுவான தளத்தில் வீடியோ பதிவிடும் பொழுது அது எல்லோரும் பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். இந்த மாதிரி விமர்சனத்தை உங்களை மேம்படுத்தி கொள்ளத்தான் சரியான மனப்பான்மையோடு அணுகுங்க. என்னுடைய பயணம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். நான் எப்போதும் சொல்றது ஒண்ணுதான், சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிடுங்க, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட செயல்படுங்க. எனவே நாம பொறுப்பா இருப்போம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபரை சப்போர்ட் பண்ணாம என்கரேஜ் பண்ணாம இருப்போம். இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க சுயநலமான உலகங்கிறது சரியா இருக்கு. ஆட்டு கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி, பொல்லாத பூமி.